சுவாமி சரணம். சபரிமலைக்கு முதல் முறை போகின்ற சாமிகளுக்கெல்லாம் எப்படின்றது ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி போகணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வருஷம் போகிற கன்னிசாமி எல்லாமே எரிமலையில் போயிட்டு அங்கே இருக்கிற ஐயப்பனுடைய பாபர் சமாதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பம்பா போவாங்க. இப்போ நம்ம பார்த்துனுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எரிமேலி. இப்போ எரிமேலி முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம பம்பா போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம்ப்பா. இங்கே வந்து கன்னிசாமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் கலர் பவுடர்லாம் பூசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு எல்லோரும் வருவாங்க. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பம்பா கிளம்புறோம். பம்பா போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஃபாரஸ்ட் ஏரியாவில் போய் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து இப்போ பம்பா. இந்த பம்பாவில் வந்து எல்லா சாமிகளும் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் குளிச்சுட்டு இதான் சொல்லுவாங்க, பம்பையில் வந்து குளித்தாங்கனாக்கா அவளுடைய பாவங்களெல்லாம் நீங்கிடும் அப்படின்றது. இந்த பம்பாவில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி சரணம் சொல்லிவிட்டு மலையேற ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம வந்துருக்கிறது வந்து பம்பா. கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உட்காந்து தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். எப்போயுமே வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது சாட்டர்டே சண்டேயில் புக் பண்ணாதீங்க, கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி கோயிலுக்கு நீங்கள் கிளம்பும்போது எப்பயும் பம்பாவில் வந்து மார்னிங் ஒரு 5 o'clock காலையில் ஒரு 5 மணிக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் சாமி வந்து ஒரு 12 மணிக்குள்ளே பார்க்கலாம். ஏன்னா மணி 12 மணியில் வந்து நடை சாத்திட்டாங்கன்னா அதோட 4 மணிக்கு தான் திறப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிளம்பும்போது பிளான் பண்ணி பம்பாவில் வந்து காலையில் 5 to 6 குளிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நாங்கள் போய் பம்பாவில் குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இப்போ மலை ஏறி நிற்கிறோம். மலை ஏறி போகும்போது சரங்குத்தின்னு ஒரு இது வரும். சரங்குத்தியில் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 பாதையாக பிரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறி சுற்றி போகிற மாதிரி பாதையில் தான் விடுவாங்க. ஏன்னா வருகின்ற பாதை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கைத பாதை சொல்லுவாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டிராக்டர் எல்லாமே லோடு ஏற்றிட்டு போகும். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி போய் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. எந்த வேலையுமே குறுக்கெலாம் போக முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கிறதால எங்களை சுற்றி போக விட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டைமிங் ரொம்ப நேரம் எங்களுக்கு எடுத்துக்கிச்சு. வெயிட் பண்ணி தான் போனோம். நாங்கள் கீழே இறந்து வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. மேலே வந்து மணி ஒரு 11:30 மணிக்கு போயிட்டோம். 12 மணிக்குள்ளே சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு சில சாமிங்கள்லாம் நாங்கள் பாதி சாமி பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள் 18ஆம் படி வந்துவிட்டோம். இந்த 18ஆம் படி வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து சரங்குத்திலேருந்து இங்கே வரத்துக்கே 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ 18ஆம் படி ஏறிட்டுருக்கோம். இந்த 18ஆம் படி ஏறி முடித்த உடனே மூலஸ்தானத்தை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாமி பார்க்கணும். டேரெக்டாக போய் சாமி பார்க்க முடியாது. ஆல்ரெடி வந்துங்களை சாமிகள் எல்லாருக்குமே தெரியும். இதில் டெம்பரரியாக மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா படி ஏறினோடனே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்க்க விட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, அது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம மேலே சுற்றி வந்துட்டுருக்கோம். இன்னும் சாமி பார்க்கல. 18ஆம் படி ஏறி அந்த மூலஸ்தானத்தை மேலே அப்படி சுற்றி வந்து தான் போய் நம்ம சாமி பார்க்க போகணும். இது நான் இப்போ காட்டுறது வந்து கோயிலுக்கு பேக் சைடு, மூலஸ்தானத்துக்குடைய பேக் சைடில் நான் காட்டினுக்கிறேன் உங்களுக்கு சார். இதுதான் சபரிமலை ஐயப்பனுடைய கோயில் மூலஸ்தானம். ஓகேங்களா? இந்த கியூ ஃபுல்லாக அப்படி எல்லாம் சுற்றி வந்துட்டு இப்போ கியூ பாருங்கள், எதிர் நிற்கி பாருங்கள். அங்கே போயிட்டு மூலஸ்தானம் சாமி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி வந்து சாமி கும்பிட்டு அப்படி இந்த வகையில் கீழே வந்துடணும். இப்போ நீங்கள் மூலஸ்தானம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சபரிமலைக்கு வரும்போது கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. ஹாலிடேஸில் வராதிங்க. நார்மல் வீக்கெண்ட் டேஸில் வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். அதுக்காக தான் முக்கியமாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு குழந்தைங்களாம் கூட்டு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து மெயினாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணேன். குழந்தைங்களாம் கூட்டு போகும்போது அன்சீசனில் போங்க. கொஞ்சம் டேட்டு பிளான் பண்ணி க்ரௌடு வராத டைமாக பார்த்து குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மஞ்சள் மாதா கோயில் வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்னிசாமிங்கெலாம் வந்து தேங்காய் உருட்டி விட்டு அந்த ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்தினாக்கா தூக்கி அந்த மஞ்சள் மாதா மேலே சாமி மேலே போடுவாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து நெய்க்காய் உடைக்கிறதுக்கு போக போகிறோம். அந்த மண்டபம் வந்து நம்பையார் மண்டபம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெய்க்காய் உடைக்க தான் சொல்கிறேன். இதுதான் நெய்க்காய் உடைக்கிறோம். நெய்க்காய் உடைச்சிட்டு அடுத்து நம்ம கிளம்ப வேண்டியதான். எல்லா சாமிகளுக்கும் சாமி சரணம். சாமியே சரணமையப்பா.